me. Numbers never lie, add it up, that's me. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு முருகன் யோசிச்சுட்டு இருப்பான் போல இருக்கு. சோ இப்போதைக்கு சவுத் இந்தியால 3 ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு முருகனை பேஸ் பண்ணி வரப்போகுது. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல முருகன் அங்கங்க யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஒரு ஃபுல் ஃபிளெஷ்டா முருகனை வந்துட்டு பேக்ல வச்சு ஒரு படங்கிறது பெருசா வந்தது கிடையாது. சோ மாப்பிள்ளை, அதுக்கப்புறம் அந்த ஈசன், அந்த மாதிரி சில படங்கள் தனுஷ் வந்துட்டு பண்ணியிருக்காரு. சோ ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி தனுஷ் வந்துட்டு அந்த முருகனுக்கு வராப்புல. சிவன் நடுவுல சொல்லிட்டு இருக்காரு, இப்போதைக்கு திரும்ப முருகனுக்கு வராரு. அண்ட் சம்மந்தம் இல்லாம 2 பேர் வந்துட்டு முருகனுக்கு வந்திருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு ஒருத்தர் முருகனோட படத்தை வந்துட்டு எடுத்துட்டு இருக்காரு. சோ என்னங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம். சோ இதை பத்தி எனக்கு என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எஸ்கேனாவுடைய சேயோன் படம் தான். சோ இந்த சேயோன் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு முருகனுங்கிறது இந்த கதை ரீதியா பேக்ல தான் இருக்க போறாரு முருகன் கேரக்டர். சோ முன்னாடியே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்த மாதிரியே வந்துட்டு முருகனுடைய இந்த மயிலுக்கு முன்னாடி கேரக்டர் வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ப்ரோமோ வீடியோல விருமாண்டி சாமி அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 2 விதமான தியரிஸ்ங்கிறது இருக்கு. இந்த விருமாண்டி சாமி அப்படிங்கிறது முருகனுடைய இன்னொரு அவதாரமா, இல்ல முருகனுக்கு எதிரான சாமியாங்கிறது எனக்கு கிளியரா தெரியல. ஏன்னா இந்த ப்ரோமோ வீடியோ பாத்தீங்கன்னாலே என்ன நாடகம்னு சொன்னேன் அதுக்காக அடிச்சிட்டாங்கன்னு சொல்லும் போது என்ன நாடகம் கேட்கும்போது வள்ளி திருமணம்னு சொல்லியிருப்பாரு. சாமி நாடகத்தை அடிக்கிறான்னா சாமி இல்லைன்னு சொல்றவனா கேட்கும்போது சாமியாரவனே அவன் தானே சொல்லியிருப்பாங்க. சோ அந்த விருமாண்டி சாமி அப்படிங்கிற இதுலதான் வந்திருப்பாப்புல. சோ அதுல 2 தியரிஸ்ங்கிறது இருக்கு. ஒண்ணு மேபி விருமாண்டி சாமிங்கிறது முருகனுக்கு எதிரான சாமியா இருக்கலாம். அதனால இந்த சண்டைங்கிறது நடந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு சின்ன தியரிங்கிறது இருக்கு. இது நடக்குமான்னு தெரியல, சும்மா சொல்றேன். என்னன்னா இந்த ஹீரோ கேரக்டர் வந்துட்டு கல்யாணங்கிறது வேண்டாங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கலாம் மேபி. சோ அதனால இந்த மாதிரி வந்துட்டு வள்ளி திருமண நாடகம் அப்படின்னு சொன்னதுனால அடிச்சிருக்கலாம். ஏன்டா முருகன் வந்துட்டு சூரபத்ரனை கொல்ற நாடகத்தை படாம நீ வள்ளி திருமண நாடகத்தை போடுறியான்னு சொல்லிட்டு அதுக்காக மேபி அடிச்சிருக்கலாம். இது என்னோட சின்ன தியரி தான். இது நடக்குமாங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அண்ட் இந்த முருகன் பிரசன்ஸ்ங்கிறது படத்துல இந்த ப்ரோமோ வீடியோ ஃபுல்லுமே இருக்கும். அந்த டைட்டில்ல சேயோனுங்கிறது வந்துட்டு சேயோன் அப்படின்னா காப்பாத்துறவன் அர்த்தம். முருகனுக்கு இன்னொரு பேருமே சேயோன் தான். சோ முருகன் பேசிக்கா வந்துட்டு காக்கும் கடவுள் தான். அதே மாதிரி வந்துட்டு அந்த டைட்டிலேயே ஓம் அப்படிங்கிறது வர மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல மயிலுக்கு முன்னாடிதான் வந்துட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. சோ இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது முருகனோட பிரசன்ஸ்ங்கிறது படத்துல இருக்கு. இதுக்கு முன்னாடி இதே டைரக்டர் வந்துட்டு தாய்க்கிளைய பண்ணியிருந்தாரு. சோ அந்த படத்துலயுமே முருகனோட பிரசன்ஸ்ங்கிறது பேக்ல இருந்துகிட்டே இருக்கும். வேலும் மயிலும்னு ஒரு சாங்கே ஸ்டார்டிங்ல வரும். அந்த சாங்கை வந்துட்டு அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் சாங்காவே எஸ்கேனா வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருப்பாரு. எஸ்கேனா தான் சாங் எழுதியிருப்பாரு. இது இல்லாம படத்துல ஏகப்பட்ட அந்த முருகன் ரெஃபரன்ஸ்ங்கிறதுமே இருக்கும். சோ டேரக்டரே முருகனோட பக்தன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ அதனாலதான் இந்த படத்துலயுமே அந்த முருகனை கண்டினியூ கொண்டுட்டு வராரு. சோ இந்த முருகனுங்கிறது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதை ரீதியா இல்லாம பேக்ல தான் இருக்க போறாரு. சோ அப்படியே நம்ம அடுத்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னா திரிவிக்ரம் அண்ட் ஜூனியர் என்டிஆர் தெலுங்குல இந்த முருகனை வச்சு படம் பண்றாங்க. சோ இந்த படம் முழுக்க முழுக்க முருகனோட கதையை தான் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா பல கான்ட்ரவர்சிங்கிறது இதுல இருக்கு. சோ திரிவிக்ரம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அலவைகுந்தபுரம்ல குண்டூர்கார மாதிரி படங்கள்லாம் பண்ணவர். ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தெலுங்கு சைடு தான். தமிழுக்கு பெருசா எது கிடையாது. ஜூனியர் என்டிஆர் கொஞ்சம் தமிழ் தெரியும், நல்லாவே தமிழ் தெரியும். அவர் வந்துட்டு பெருசா தமிழ்ல நடிச்சதும் கிடையாது. சோ இவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்துட்டு சூலாயத்தை போட்டு ஹிந்தியில இந்த விஷயத்தை எழுதி ஏதோ ஒரு வாசகம் மாதிரி எழுதி அதுக்கு கீழே பார்ன் இன் நார்த் வர்ஷிப்ட் இன் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் கிளியர் அண்ட் கட்டா எந்த இடங்கிறது போடல. சோ நான் அதை பார்க்கும்போது ஜெனரலா புரிஞ்சுக்கிறது என்னன்னா கைலாயத்துல பிறந்து தமிழ்நாட்டுல வந்து சில சம்பவங்கள் பண்ணதுனால இப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். பட் பல பேர் வந்துட்டு அதை அப்படி எடுத்துக்காம சவுத்னா இவங்க தெலுங்கு தான் சொல்றாங்க, ஆந்திரா தான் சொல்றாங்க, தமிழ் கடவுளா ஆந்திரான்னு சொல்லி காட்டுறாங்க. தப்பா இருக்கு, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இப்பவே. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்க என்னதான் வந்துட்டு குதிச்சாலும் முருகன் வந்துட்டு பிறந்தது கைலாயம் தான். அவர் நார்த்ல தான் பிறந்தாரு. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து அவரோட சம்பவங்கள்லாம் பண்ணதுனாலதான் அவர் வந்துட்டு தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல அவர் பேஸான எல்லா பிரச்சனையுமே சூரபத்ரனை கொள்றது, தெய்வான வள்ளின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்றதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுல தான் இருந்துச்சு. அவர் பிறந்தது என்னமோ நார்த்தா இருந்தாலும் அவர் கோல் தமிழ்நாட்டுல இருந்ததுனால தான் அவர் தமிழ் கடவுள் முருகன் சொல்றாங்க. அதுக்காக வந்துட்டு அவரோட ஆரிஜினுங்கிறது வந்துட்டு தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால குதிக்க முடியாது. அண்ட் இதெல்லாமே மித்தாலஜி தாங்கும் போது இதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸுமே கிடையாது. இருக்கிறத வச்சுதான் சொல்ல முடியுங்கும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல இவங்க நார்த்ல கைலாயத்துல பிறந்து இங்க வந்து சவுத்ல தமிழ்நாட்டுல வாழ்ற மாதிரி காமிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க தப்பிச்சிருவாங்க. பட் ஆந்திரால வாழ்ற மாதிரி காமிச்சாங்கன்னா கண்டிப்பா அடி சரியான அடி விழுகும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுனால யாருமே எந்த பிரச்சனையும் இல்ல. ஹிந்தின்னு சொன்னதாலதான் பிரச்சனை பண்றாங்க. என்னன்னா ஒரு விஷயம் ஹிந்தி திணிப்புங்கிறது எதிர்ப்புங்கிறது அது வேற, அது கம்ப்ளீட்டா வேற. அதுக்காக ஹிந்தியில இருக்கக்கூடிய இந்த உண்மைகள் நார்த்த சார்ந்து இருக்கக்கூடிய உண்மைகளை வந்துட்டு மறுக்க முடியுமா? அதை மறுக்க முடியாதுல்ல. எதுக்காக எல்லாத்துக்கும் கொடி தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா புரியல சில பேரெல்லாம். பட் அது அரசியல், அதை பத்தி எல்லாம் இங்க பேச வேணாம். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா ஆந்திராவை சேர்ந்த ஒரு டைரக்டரும் ஒரு ஆக்டரும் தமிழ் கடவுளை பத்தி ஒரு படம் பண்றாங்களா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. கதை ரீதியா எப்படி காட்ட போறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு.
2 பேரை பார்த்தோமா, 3வது ஆள் தான் ஹிலேரியஸே. என்ன மேட்டர்ன்னா, வடசென்னை 2 எங்கடா? வடசென்னை 2 எங்கடான்னு கேட்டுட்டு இருந்தா, வடசென்னைய விடு உனக்கு வட பழனிய காட்டுறேன்னு சொல்லிட்டு, வெற்றிமாறன், தனுஷ் வந்துட்டு இப்போதைக்கு தமிழ் முருகனுங்கிற இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஎக்ஸ்வின்னு போட்டுட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரீஸ்ல நான் போட்டு, யார்ரா டைரக்டர்? யார்ரா டைரக்டர்? எல்லனுமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வம்சிங்கிறானுங்க, வெங்கட் பிரபுங்கிறானுங்க, வெற்றிமாறனுங்கிறானுங்க. எனக்கா என்னடா சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்கீங்க? வெற்றிமாறன் வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். அவங்க இப்படியெல்லாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, வேற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருந்தேன். அரசன் பட ஷூட்டிங் வேற போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு வெற்றிமாறன் தமிழ் முருகனுங்கிறாங்க. எனக்கே ஷாக்கு தான். சோ இந்த படம் முழுக்க முழுக்க முருகனோட கதை தான். ஆக்சுவல் வீடியோவில் இந்த படத்தை பற்றி வேறு விஷயம் தான் பேசியிருந்தேன். பட் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன். என்ன மேட்டர்னா, அறிவுமதிங்கிறவங்க தமிழ் முருகன் சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சில தியரிஸுங்கிறது இருக்குது இன்டர்நெட்டில். இதை வந்துட்டு ரேண்டமாக கவனித்தேன். இப்போ இந்த புக்கை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தா அந்த புக்கு வந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த போஸ்டர்லையுமே கீழே வந்துட்டு அறிவுமதி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த படங்கிறது எடுக்க போகிறாங்க போல இருக்குது. ஸோ வெற்றிமாறன் வந்துட்டு ஆப்வியஸ்லி அவர் பல புக்கு படிச்சுட்டு இருந்து அந்த புக்கை வச்சு தான் விடுதலை படங்களே எடுத்ததாக சொல்லியிருப்பாரு. ஸோ அதில் இந்த அறிவுமதி எழுதுன இந்த தமிழ் முருகனுங்கிற இந்த புக்கையுமே படிச்சு இதை படமா பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் தோணி இருக்கும் போல இருக்கு. ஸோ மேபி இந்த ஒரு புக்கை வச்சு தான் இந்த படம் வரப்போகுது போல இருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 படம் முருகனை பேஸ் பண்ணிங்கிறது வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முருகனை பேஸ் பண்ணி படம் வருதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முருகனோட பக்தனா. பட் பார்ப்போம் எந்த படம் எப்படி இந்த முருகனை வந்துட்டு பிரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சேவம் தான் நம்ம பார்ப்போம். ஸோ 2வது மேபி நம்ம என்டிஆர் விக்ரம் பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹை பட்ஜெட்டாக தான் போவாங்க கண்டிப்பா. அண்ட் தனுஷ் வெற்றிமாறன் பொறுத்த வரைக்கும் அவர் அரசன் முடிச்சு, வாடிவாசல் முடிச்சு, இவர் இந்த பக்கம் பல படங்கள் முடிச்சு, கஷ்டம் ரொம்ப கஷ்டம். நமக்கு வந்துட்டு சேயார் மட்டும் தான் எதிர்பார்ப்புல வச்சுக்க முடியும். இந்த 2 படமும் எப்போ வருமா வராதாங்கிறதே தெரியாது. அண்ட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, அனௌன்ஸ்மெண்ட் ஆள் காணாம போயிடுறானுங்க. நான் சொன்னேன்ல, அந்த ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் படம் விட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 3 வருஷம் ஆயிடும் படம் வரதுக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் வந்துச்சா? ஒண்ணுமே வரல. அந்த தலைவர் 173 தான் நினைக்கிறேன். அந்த சிபி சக்கரவர்த்தி வச்சு அனௌன்ஸ் ஆனது, டான் படத்தோட டைரக்டர். அந்த 173 தான் இப்போதைக்கு தர்மன் அஸ்வத் மாரிமுத்தோடைய டைரக்ஷன்ல வந்துட்டு பண்ற படம். அந்த 173 சிபி சக்கரவர்த்தி எங்க போனாரு எதுவுமே தெரியல. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போய்கிட்டு இருக்கு. எல்லாம் போயிட்டு இருந்தாலும் வாரம் சின்ன சின்ன நல்ல படங்கள்ங்கிறது வந்துகிட்டு இருக்கு. கட்டா கோஸ்தி 2, இதய முரளின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இந்த சினிமா போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வாரம் உங்களை வந்துட்டு நான் ஒடிசி படத்தோடைய ரிவ்யூல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தான் சுந்தரராஜன், போயிட்டு வரேன்.